students, good morning to all. Today class is social. The topic is advance of the Europeans. So என்ன அப்படின்னா ஐரோப்பியரின் வருகை. Yesterday I will talk about this topic. Today I will continue this lesson. So yesterday I will teach about archives, Tamil Nadu archives, material source. These three topics are yesterday class I will teach. Today I will continue the topic advance of these Europeans. First one is Portugal. Okay, shall we go to the topic? Portugal. Amongst the entire European nation, Portugal was the foremost to make a dynamic attempt to discover a sea route to India. Prince Henry of Portugal, who is commonly known as the Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of this exploring the unknown region of the world. Bartolomeu Dias, and Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487. He was patronized by the King John II. ஸோ என்ன அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டவர் தான் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க என்டையர் யூரோப்பியன் நேஷனும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா போர்ச்சுகலில் வந்து ஒரு டைனமிக்கான அக்செப்டன்ஸோட கடல் வழி வணிகத்தை வந்து இந்தியாவுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்தியாவுக்காக கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பிரின்சஸ் ஹென்ரி போர்ச்சுகல் அப்படின்றவர் தான் வந்து நேவிகேட்டர். ஸோ கப்பல் பயணத்தை வந்து செய்கிறவர் வந்து நேவிகேட்டர். ஸோ அவர் வந்து அந்த கண்ட்ரிமேன் தான். எந்த கண்ட்ரிமேன் அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டவர் தான். அவர் என்னென்னா அவரோட லைஃப்பில் வந்து அட்வென்ச்சரை எடுத்துக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற அன்னோன் ரீஜன் தெரியாத நகரங்களை எல்லாமே வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதே மாதிரி அன்னோன் ரீஜனை வந்து அவர் கண்டுபிடிச்சார். பார்த்தலோமியோ டாஸ் அப்படின்ற போர்ச்சுகீசிய செயலர் கப்பலோட்டி வந்து என்ன பண்ணார், நம்ம சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவை வந்து கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1487 வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இதுதான் வந்து ஹி வாஸ் த பாரஸ்ட்ரி ஆஃப் பை த கிங் ஜான் II. இவர் தான் வந்து ஜான் II அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Okay, so next one is Vasco da Gama. Vasco da Gama, another Portuguese sailor, reached the southernmost point of Africa and he continued his journey to the Mozambique, from where he sailed to India with the help of Indian pilot. ஸோ என்ன அப்படின்னா வாஸ்கோ ட காமா அப்படின்றவர் வந்து இவரும் ஒரு போர்ச்சுகீஸ் நாட்டோட கப்பலோட்டி. இவர் என்ன அப்படின்னா இவர் தான் வந்து சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காண்டினெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சார். அங்கே தான் வந்து பயணம் செஞ்சார். எங்கே அப்படின்னா மஸ்குபிகி அப்படின்ற இடத்துல வந்து பயணம் பண்ணி என்னென்னா இந்தியன் பைலட்டோட ஹெல்ப்போடு வந்து எங்கே வந்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்தார். In AD CE 1498 he reached Calicut, where he was cordially received by King Zamaron, the ruler of Calicut. A second Portuguese navigator, Pedro Alvares Cabral, sailed towards India, following the route discovered by Vasco da Gama with 13 ships and few hundred soldiers in 1500. On the arrival at Calicut, there crossing conflicts between the Portuguese and the King Zamaron. ஸோ என்ன அப்படின்னா 1498 வந்து காலிக்கட் அப்படின்ற பிளேஸை வந்து சேர்ந்தார். யார் அப்படின்னா வாஸ்கோ ட காமா. ஸோ அதுக்கப்புறம் கிங் ஜொமந்தர் வந்து அவரை வந்து வரவேற்று அங்கே ஜிம்தோர் அப்படின்றவர் தான் அந்த காலிக்கட்டை வந்து ஆட்சி பண்ணவர். இவர் வந்து செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர். யார் அப்படின்னா வாஸ்கோ ட காமா செகண்ட் போர்ச்சுகீசிய நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாத பெட்ரோஸ் ஆல்வாஸ் கேப்லின் அப்படின்றவர் தான் வந்து கப்பலோட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து இருந்தார். அவங்க வந்து வாஸ்கோ ட காமாவும் 13 கப்பல்களும் என்ன அப்படின்னா கப்பல்களோட 100 சோல்ஜர்ஸை வந்து எப்போ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா 1500 வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னா காலிக்கட் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து போர்ச்சுகீஸ்க்கும் கிங் ஜொமேரிக்கும் வந்து என்னென்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு போராட்டம் வந்து ஆரம்பித்தது.
Vasco da Gama came to India for the second time in 1501 with 20 ships and founded a treated center of Canaro. One after another, they established factors at Calicut and Cochin. King Zamero attacked the Portuguese in Cochin but was defeated. Cochin was the first capital of the Portuguese East India Company. The third voyage of Vasco da Gama was in 1524. He soon fell in December 1524 he died in Cochin. ஸோ வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்து செகண்ட் டைமாக எப்போ வந்தார் அப்படின்னா 1501 வந்தார். அப்போ வந்து 20 கப்பல்கள் வந்து வந்துச்சு. எதுக்காக எங்கே அப்படின்னா கெனனூர் அப்படின்ற இடத்துக்கு வந்து வர்த்தக சென்டரான கெனனூர் அப்படின்ற இடத்துக்கு வந்து எத்தனை கப்பல் இருந்ததுன்னா 20 கப்பல்கள் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, விரிவுபடுத்தினாங்க. என்ன ஃபேக்ட்ரிஸை எங்கெங்கே அப்படின்னா கல்கத்தாவிலையும் கொச்சின்லேயும் அவங்களோட ஃபேக்ட்ரிஸை வந்து விரிவுபடுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து போர்ச்சுகீசியர்களை வந்து கொச்சினில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து தோற்கடித்தாங்க. ஸோ கொச்சினோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் வந்து போர்ச்சுகீஸோட ஃபஸ்ட் கேபிட்டல் எது அப்படின்னா கொச்சி தான். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சொன்னது கொச்சி தான். த தேர்ட் வாயேஜ் ஆஃப் த வாஸ்கோ ட காமா இன் 1524. மூணாவது தடவை எப்போ வந்தார் அப்படின்னா 524 வந்தார். ஸோ அது வந்து உடம்பு சரியாத போயிட்டனால டிசம்பர் 1525 வந்து கொச்சின்லேயே வந்து என்ன பண்ணிட்டார், அவர் வந்து இறந்துட்டார். ஆர் யூ கிளியர்? Okay, good. Next, Francisco de Almeida. So in 1505, Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese positioning in India. Almeida has the aim of developing the navy power of this Portuguese in India. His policy was known as the Blue Water Policy. ஸோ என்ன அப்படின்னா 1505 ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மிடா அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு கவர்னராக போர்ச்சுகீஸர்களால் அனுப்பப்பட்டாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்மைடா தான் வந்து அவரோட எய்ம் என்ன அப்படின்னா நாட்டை டெவலப் பண்ணோம். அதே மாதிரி நேவில் பவர் வந்து போர்ச்சுகீஸர் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நேவில் பவர் வந்து போர்ச்சுகீஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அவரோட பாலிசி என்ன அப்படின்னா ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நிற தண்ணீரோட கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆஸ் போர்ச்சுகீசியர்ஸ் ட்ரை டு பிரேக் த அரேப் மோனோபாலி அண்ட் இந்தியன் ஓஷன் ட்ரேட், இட் நேவிகேட்லி impacted on the trade interests of Egypt and Turkey. Sultan of Bijapur and Gujarat were also apprehensive of these expansions of Portuguese control of port, which lead to an alliance between Egypt, Turkey and Gujarat against Portuguese invaders in a naval battle fought near Chalol. The campaigned Muslim felt won a victory over the Portuguese fleet under Almeida's son, who was killed in the battle. Almeida defected the campaigned Muslim fleet in a naval battle near Jew, and by the year 1509, Portuguese claimed the naval supremacy in Asia. ஸோ என்ன அப்படின்னா போர்ச்சுகீசியர் வந்து ட்ரை டு பிரேக், அது வந்து அரேபியரோட இந்தியா ஓஷன் ட்ரேடை வந்து மோனோபாலிக் ஒருவரோட இதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் நெகட்டிவாக என்னது அவங்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ ட்ரேடில் வந்து எகிப்து வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அதே மாதிரி துர்க்கியும் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ பிஜப்பூரோட சுல்தானும் குஜராத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க போர்ச்சுகீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டு அதை லீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அலைஸ் எகிப்தை வந்து எகிப்த், துர்க்கி அண்ட் குஜராத் அகைன்ஸ்டாக வந்து போர்ச்சுகல் இன்வெர்டர் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் நேவில் பேட்டில் அப்படின்றது எங்கே அப்படின்னா சாலு அப்படின்ற பக்கத்தில் வந்து
ஃபீட் அண்டர் த அல்மிடா சன்னோட நடந்தது. இதில் வந்து அவர் வந்து அல்மிடாவோட சன் வந்து கொல்லப்பட்டார். ஸோ அல்மிடா அதனால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா முஸ்லீம் ஃபீட்டையும் நேவில் பேட்டிலையும் வந்து டியூ அண்ட் த இயர் அப்படின்னு சொல்லி 1509 வந்து இணைச்சி வச்சார். ஸோ அதனால் போர்ச்சுகீல்ஸ் என்ன பண்ணாங்க, நேவில் சுப்ரமசி இன் ஆசியா இருக்கிறதுலே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆர் யூ கிளியர்? எனி டவுட்? Okay, I will give the homework. The homework is, how did the Portuguese establish the trading centers in India? This question is homework and write it, send me in your WhatsApp group. Thank you.